தண்டையார்பேட்டை அருகே உள்ள மனநல காப்பகத்தில் வைகோவின் 81வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. சென்னை தண்டையார்பேட்டையில் அன்பகம் மனநலம் காப்பகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ எம்பியின் 81வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் பாபா ஜெகன் தலைமையில் கேக் வெட்டி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரியாணி மற்றும் வேஷ்டி சேலை மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. மாமல்லபுரம் அருகே ஒன்றிய துணை செயலாளர் கே பூபதி தலைமையில் திமுக அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திமுக அலுவலக திறப்பு விழா ஒன்றிய துணை செயலாளர் கே பூபதி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் எம்எல்ஏவும் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளருமான வி தமிழ்மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடியினை ஏற்றி வைத்தார். நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்பதும் பாதுகாப்பதும் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாகை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்பதும் பாதுகாப்பதும் குறித்த நாகை முதல் வேதாரண்யம் வரை 50 கிலோமீட்டர் தூரம் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் முருகேசன் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் நகர பாரத ஸ்டேட் வங்கி முன்பு இடதுசாரி கட்சிகள் சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர பாரத ஸ்டேட் வங்கி முன்பு மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து இஸ்ரேல் அரசு பாலஸ்தீன மக்கள் மீதான இனப்படுகொலையை உடனே நிறுத்த வலியுறுத்தி மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுந்தரேசன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா செயலாளர் காமராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. ஈரோடு கருங்கல்பாளையம் பகுதியில் நியாய விலை கடை மற்றும் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. ஈரோடு 39வது வார்டு பகுதியில் நியாய விலை கடை மற்றும் அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் கட்டுவதற்காக ரூபாய் 35 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேயர் திருமதி நாகரத்தினம் சுப்பிரமணியம் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் கீதாஞ்சலி செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிப்காட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க தமிழக அரசு ஆணை பிறப்பித்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து 50க்கும் மேற்பட்டோர் குழு தலைவர் ராம்குமார் தலைமையில் கண்ணில் கருப்பு துணி கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி உயர்கல்வித்துறைக்கு கோரிக்கை மனு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் துணைவேந்தர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இக்கூட்டத்தில் காலியாக உள்ள பதிவாளர் தேர்வாணையர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் உயர்கல்வித்துறைக்கு கோரிக்கை மனுவினை அனுப்பியுள்ளது. திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டெடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தேவகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் மற்றும் கட்டளை சொத்துக்களை தனிநபர்கள் அனுபவித்து வருவதாகவும் கருணானந்தா மடம் உள்ளிட்டவைகளை மீட்டெடுக்க கோரியும் தேவகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சொத்துக்கள் மீட்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பாஜக பொறுப்பாளர் துரை தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இது குறித்து அடங்கிய துண்டு பிரசுரங்களை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கினர். இஸ்ரேல் பாகிஸ்தான் போரை நிறுத்த வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருச்சியில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதிகிராப்ட் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜா உள்ளிட்டோர் தலைமையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்ரேல் பாகிஸ்தான் போரை உடனே நிறுத்த வேண்டும், இந்திய அரசு இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோஷம் எழுப்பினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் ரூரல் ஊராட்சி மற்றும் மன்னம்பந்தல் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளித்து சென்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.